ஒரு பேசிக் மிளகு ரசம் ரெசிபி தான் இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இது எவ்ரிடே எங்கள் வீட்டில் நான் செய்கிற ரசம். இதை பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் இல்லை அம்மியில் 1 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் சீரகத்தை கொரன்னு அடிச்சுக்கோங்க. இப்போ அதில் 6 நாட்டு பூண்டை தோலோடு சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு முறை மட்டும் அடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை 3 டம்ளர் தண்ணியில் கரைச்சிக்கோங்க. நல்லா ஒரு பெரிய டம்ளர் தண்ணியில் கரைச்சிக்கோங்க. கம்ப்ளீட்டாக வடிகட்ட வேண்டாம், கொஞ்சம் திப்பி இருந்தால் பரவாயில்ல. அதோட 2 சின்ன தக்காளியை கையில் கம்ப்ளீட்டாக கசக்கிடுங்க. நல்லா கரைஞ்சதும் இன்னும் ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. அதோட அரைச்ச மிளகு, சீரகம், பூண்டை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கட்டி பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து லோ ஃப்ளேம்ல ஒரு 30 செகண்ட் வதக்குனா போதும். இப்போ நம்ம கரைச்ச புளி தக்காளியை சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி ரசம் நுரைச்சு வரும்போது ஒரு விரல் சைஸ் இஞ்சியை தோலை சீவிட்டு இடிச்சு சேர்த்துக்கோங்க. வாசனையாகவும் இருக்கும், ஜீரணத்துக்கும் நல்லது. அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கூட கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு கப்புன்னு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். எத்தனை விதமான ரசம் இருந்தாலும் இந்த சிம்பிள் மிளகு பூண்டு ரசத்தை அடிச்சுக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணா நம்ம கம்ஃபர்ட் ஃபுட் ரெடி. இந்த மாதிரி சாதத்தை நொறுங்க பிசைஞ்சிட்டு தாராளமா ரசத்தை ஊத்தி சாப்பிட்டா அதுக்கு பேர் தான் ஹெவன். எப்படி? எனக்கு ஒரு ரசம் ஒரு ஊறுகாய் இருந்தா போதும், மை மீல் இஸ் டன் அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட்ஸ்ல ஹைஃபை பண்ணுங்க. அப்புறம் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.